வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோஸ்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. எந்தெந்த படம்லாம் நம்ம ஃபுல் மீல்ஸாக அமையும்னு எதிர்பார்த்தோமோ எந்த ஒரு படமும் அப்படி அமையலன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு சுமார் தான் சொல்லணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் நான் அடுத்து தரப்போகிற ஃபுல் பிளேட் பிரியாணிக்கு ஒரு சாம்பிள் தரம் பாடுறா அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸோடைய வாயில் எச்சி ஊற வச்சாரா அப்படின்னு தான் சொல்லணும். புரியலையா? அதாவது விஜய் நடித்த மாஸ்டர் படத்தோடைய டீசர் மாஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. வேற லெவல் டீட்டெயிலிங் இருக்கு. அந்த டீசர்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அடுத்து அந்த படத்துக்கான ஸ்டோரி லைனையே இந்த டீசர்ல நல்லா புரிய வச்சாரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டீசர் தான் நம்ம இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போறோம். அதாவது நான் எச்சி உறவுக்கிறதா என்னன்னு சொல்றோம், புரியலையா? எப்போடா இந்த படம் வரும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை, ஒரு ஆர்வத்தை விஜய் ஃபேன்ஸ் மனசுல விதைச்சிட்டாரா அப்படின்றத சொல்றேன். ஸோ வாங்க நம்ம பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்றோம். வெல்கம் டு ஆர்பிஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். நாங்க ஹோஸ்ட் ஆர்பி. ஸோ நான் இந்த டீசரில் இன்ச் பை இன்ச்சாக பிரேக் டவுன் பண்ண போகிறது இல்லை. நான் ஒன்லி ஸ்டோரி லைன் பாசிபிலிட்டிஸ் பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பற்றியும் சில டீட்டெயிலிங் இருக்குது. அந்த டீட்டெயிலிங் பற்றியும் மட்டும் சொல்லிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் இந்த பிரேக் டவுனை முடிச்சுக்க போகிறேன். ஸோ இன்ச் பை இன்ச்சாக பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா டீசர் பார்க்காதவங்களுக்கு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ பார்க்காம யாரும் இருக்க மாட்டீங்க. பட் ஆனால் எனக்கு இதுதான் போதும்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி லைன் பாசிபிலிட்டிஸ் பற்றி ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கதையாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2 குரூப். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸை நல்ல வழியில் கொண்டு போகிறது, இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸை தவறான வழியில் கொண்டு போகிறது. ஸோ இந்த 2 குரூப்புமே காலேஜ் எலெக்ஷனில் நிற்கிது. அதாவது இப்போ சேர்மேன் எலெக்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்டூடெண்ட் சேர்மேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சேர்மேன் எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா? ஸோ இதுதான் ஆக்சுவல் பாசிபிலிட்டியாக அமையணும் கதைக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காலேஜில் எல்லாருமே கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணுவாங்களே. ஸோ அது மாதிரி காலேஜ் எலெக்ஷனில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுக்காக உட்காந்துருக்கிற ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 சீனில் பார்த்தீங்கன்னா செவர்லேருந்து ஓட் ஃபார் பேரபே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் இது காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி வந்த படம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சீனில் விஜய் சார் தலையை பிடிச்சிட்டு இருக்கப்ப பின்னாடி எல்லாருமே குவிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த பாப்பெல்லாம் வெடிச்சுக்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, அந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கதையை நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, நான் பாசிபிலிட்டி மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படி இந்த 2 குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸை நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு குரூப்புக்கு சப்போர்ட்டிவாக வர்றது விஜய், ஸ்டூடெண்ட்ஸை தவறான வழி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக வர்றது விஜய் சேதுபதி. ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்காக 2 பேர் மாஸ்டர். ஸோ இந்த 2 மாஸ்டரும் மோதிக்கிட்டு உண்மையான மாஸ்டர் யாரு அப்படின்ற சொல்கிற படம் தான் இந்த மாஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்காக விஜய் சேதுபதியை கம்மியாக காட்டல, விஜய் சேதுபதி சாருக்காக விஜய் சார் கம்மியாக காட்டல. 2 பேரையுமே ஈக்குவல் பொசிஷனில் தான் இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. 2 பேருமே குறைச்சலாகவே காட்டல. அதுக்கு நான் விஷுவல் எக்ஸாம்பிளாக எது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி சீனில் 2 பேர் அப்படி கையை மோதிப்பாங்க தெரியுமா, அந்த சீன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் 2 பேருக்குமே ஒருத்தர் கம்மியாக இந்த டீசரில் காட்டல. அப்போ படத்துலேயும் அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலிங் இருக்குன்னு சொன்னல. டீட்டெயிலிங் படி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டீட்டெயிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சாரோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த டீசரில் அவரை ஜேடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, விச் மீன் ஜான் துரைராஜ். அதுதான் சுருக்கமாக ஜேடின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேடி இஸ் அ கல்பிரிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேடி அப்படி விச் மீன்ஸ் அந்த விஜய் சார் அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு நிறைய ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டீட்டெயிலிங் இது. ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஒரு கிளாஸ் ரூமில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் படுத்துருக்கிற மாதிரி சீன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பின்னாடி இருக்கிற போர்டை யாராவது கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பின்னாடி இருக்கிற போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடுற மாதிரி, ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி, இன்னொரு பையன் கையில் செங்கல் வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடுற பையனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை ஏதோ ஒரு முள்ளோ குத்துன மாதிரி இருக்கும் விச் மீன்ஸ் பேக் சைடில். ஸோ அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விச் மீன்ஸ் ராகிங். ஸோ அந்த ரேகிங் அப்படின்றது விஜய் சாருடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருந்திருக்கலாம். அது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸை நல்ல வழி கொண்டு போகிற குரூப் பக்கம் நிற்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ அதான் இந்த போர்டில் இருக்க டீட்டெயிலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோடைய செவ்வறு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. நம்ம கிளாஸ் ரூமில் வந்து என்னென்ன எழுதி வைப்போம், சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது எழுதுவோம்ல, நம்ம பேர் எழுதி வைப்போம், அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் 46 வேலண்டினோ ரோசி இந்த மாதிரிலாம் எழுதி வைப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 786 விச் மீன்ஸ் இந்த முஸ்லீம்ஸோடைய ஹோலி நம்பர் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸோடைய சிலுவையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூலம், ஒரு திரிசூலம், சிவன் கையில் இருக்கிற திரிசூலத்தில் மோளம் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த 3த்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இந்த கிளாஸ் ரூமில் வந்து ஜாதி மதம் பார்க்காம இங்கே தான் எல்லாம் காமனாக இருக்காங்க அப்படின்ற சொல்ல வராங்க தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கணும். விச் மீன்ஸ் அதான் நாங்கள் கிளாஸ் ரூம் காமன் பிளேஸ் தான், எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தானே இருப்போம். ஸோ அதை தான் வந்து இந்த கிளாஸ் ரூமில் சொல்ல வராங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லேயே வந்து, அதாவது விஜய் சேதுபதி வந்து இவரை பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு அந்த விஜய் சாரை வந்து படுத்துருக்கிற மாதிரி காமிப்பாங்க சோஃபாவில். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஃபோட்டோவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ டீட்டெயிலிங் பார்த்தா அவ்வளோதான் கைஸ். இன்னொரு விஷயம் நீங்கள் யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரில. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாயில் கத்தியை வச்சு தூக்கி ஓடி வராரு. அவருடைய ஃபேஸை லைட்டாக பார்க்குறப்ப லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி தான் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து மாஸ்டர் படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது அந்த சீனாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ டீட்டெயிலிங் பார்த்தா இவ்வளோதான் கைஸ். இது மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கேரக்டரைசேஷன் பற்றி பேசணும்னு சொன்னல, கேரக்டரைசேஷன் படி பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தில் எப்படி விஜய் சார் ஒரு ரவுடி கோச்சோ, இந்த படத்தில் ஒரு ரவுடி டீச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். வரவே வா என்ன ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க டேரக்டர்ஸ்லாம் வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேது மாஸான ஒரு ரவுடி வில்லன் அப்படின்றத நல்லாவே காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் வந்து அவர் இன்னும் நல்லா மாஸாகவே காட்ட போகிறாங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். ஹீரோயின் மாளவிகா மோகனன் இன்னும் கொஞ்சம் வேறு எதுவும் காமிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் பரவாயில்ல, நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த டீச்சர்லேயே அவங்கள வந்து நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற ஒரு டயலாக்லேயே வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸான அர்ஜுன் தாஸ் சாரை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய கேரக்டரைசேஷன் என்னவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த காலேஜ் எலெக்ஷனில் தவறான வழியில் நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய தலைவனாக தான் இருக்கணும். விச் மீன்ஸ் அந்த குரூப்போடைய தலைவனாக இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து நம்ம விஜய் சார் இருக்கார்ல, அவருடைய யங் ஸ்டேஜை கூட காமிச்சிருக்கலாம் இதை மாதிரி. எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்றது எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒரு தாட். ஸோ இந்த லோகேஷ் கனகராஜுடைய கேமியோ கூட நான் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், அவர் முன்னாள் வடா அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் தான் வந்து எனக்கே காமிச்சாரு, லோகேஷ் கனகராஜ் கேமியோ வருது பாடுறா அப்படின்னு சொல்லி. நானும் செக் பண்ணி பார்த்தவொடனே எனக்கே தெரிஞ்சுது. ஸோ படத்தில் வந்து சாந்தனு பாக்கியராஜன் நடிச்சிருக்காரு. ஸோ சாந்தனு வந்து ஆக்சுவலாக நினைக்கிறேன்னா அவரும் வந்து ஏதோ ஒரு அந்த எலெக்ஷனுடைய ஒரு குரூப்போடைய லீடராக தான் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாந்தனு சாருக்கு இந்த படத்தில் வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவ். ஸோ இந்த பார்கவ், அதாவது ஓட் ஃபார் பார்கவ்னு போட்டிருக்கும், பார்கெயின் கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் பார்கவ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இவரும் வந்து ஒரு அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண குரூப்போடைய ஒரு லீடராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா வந்து வேறு ஏதாவது கேரக்டராக கூட இருக்கலாம். அனிருத் பிஜிஎம்ல பின்னி எடுத்துட்டாருங்க டீசரில். அப்போ நம்ம இந்த படத்துடைய மியூசிக்லாம் அவங்களுக்கே நல்லாவே தெரியும், எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பாட்டும் வேற லெவல் ஹிட், பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது. ஸோ பாப்போம் படம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம், இந்த படம் ஒரு சூப்பராக வரப்போகுது, நம்ம சூப்பராக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் டவுனை முடிச்சுக்கலாம். இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிரேக் டவுன்ஸ் போடுவோம், நிறைய வந்து டிசி கண்டென்ட்ஸ்லாம் போடுறோம், காமிக் கண்டென்ட்ஸ்லாம் போடுறோம். ஸோ இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விரைப்படுவது உங்களின் நண்பன் ஆர்பி. இது உங்கள் சேனல் ஆர்பிசி பாக்ஸ் ஆஃபீஸ். அண்ட் ஸோ பர்டா.